கீழே வந்து நம்ம வந்து 1.5 இன்ச்சு போட்டு மேலே வந்து செங்கலை வந்து கீழே ஃபுல்லாமே நம்ம வந்து ஒரு பிசிசி போட்டு தான் நம்ம வந்து மேலே வந்து பிரிக் வைக்கணும். ஸோ அந்த பிரிக்குக்கு கரெக்டாக 9 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கும் அதுக்கும் 20 ஃபீட்டு. ஆனால் இந்த சென்டரில் வர பீம் எதுக்கு அப்படின்னா, இந்த பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோட ஸ்பேன் வந்து அதிகம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணாமையே இப்போ இந்த 20க்கு 16 ஹாலுக்கு உள்ளே நம்மளுக்கு வந்து சுவரே வராது. ஆனால் இங்கே நம்ம ஒரு பீம் கொடுத்துருக்கோம். எதுக்கு அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணையில் நம்மளுக்கு அங்கே வந்து ஒரு பீம் கொடுத்தா மட்டும்தான் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அங்கோட சாயில் பியரிங் ஃபோர்ஸும் இதோட சாயில் பியரிங் ஃபோர்ஸும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஊடையில் நம்ம வந்து ஒரு பீம் மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் தான். உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன் தேவை அப்படின்னா உங்களோட பிளானை எங்களோட ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வந்து அனுப்புங்க. உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன் ரெடி பண்ணி அனுப்புகிறோம். ஸோ அந்த கணக்கில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஊடையில் நம்ம வந்து ஒரு பீம் கொடுத்துருக்கோம். அந்த பீமுக்கு மேலேயும் நம்மளுக்கு வந்து வால் வரும். சரிங்களா? ஸோ அதனால் இது ஒரு ரூமும் அது ஒரு ரூமும் கணக்கு. அதுக்கு மேலே நம்ம வந்து மேலே ஹாலுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு அந்த சென்ட்ரு வால் வந்து வராது. சரிங்களா? ஸோ அந்த கணக்கு தான். சரிங்களா? இது எதுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சரல் டிசைன் தான். நம்மளுக்கு வால் வரக்கூடிய இடத்துல தான் பீம் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு வால் வராட்டினாலும் அங்கே நம்மளுக்கு பீம் தேவைப்படுது அப்படின்னா பீம் கொடுத்து தான் ஆகணும். எல்லாமே இது வந்து என்ன சைஸு அப்படின்னா 1 ஹாலுக்கு 3/4 அப்படிங்கிற சைஸு. ஒவ்வொன்றுமே ராடு சைஸு 16. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 போட்டிருக்கோம். இது டாப்பில் 3, இது வந்து பாட்டத்தில் 3. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு டிசைன் இருக்குது. எங்கே 16 போடணும், எங்கே 12 போடணும், எங்கே 20 போடணும். அது மாதிரி இப்போ இந்த காலம் வந்து 1 காலுக்கு 3/4. அதே இது அதை வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 3/4 இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 3/4 இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸ்லேயோ இல்லை ஒரே ராடோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றுமே அதுக்கு லோடுக்கு ஏற்றாப்புல நம்ம அந்தந்த சைஸ் ஆஃப் ராடு அந்த சைஸ் ஆஃப் காலம் எல்லாமே டிசைன் பண்ணி தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரான டிசைனிங் பண்ணி நம்ம வந்து கரெக்டான எக்ஸிக்யூஷனில் எதுவுமே பில்லர் எதுவுமே நம்மளுக்கு வந்து கவர் இல்லாமையோ இல்லை அப்படின்னா அலைன்மெண்ட் மாறியோ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து ஸ்டீல் குவான்டிட்டி ஏதோ தவறாவோ இல்லை அப்படின்னா அந்த ஊக்கு இப்போ இந்த ஊக்கோட பெண்டிங் முதற்கொண்டு ஏற்கனவே நான் காலம் ராட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஊக்கோட பெண்டு கரெக்டாக இருக்கா, 135 டிகிரிக்கு இருக்கா, அது மாதிரி ஒவ்வொன்றுமே இப்போ ஆல்டர்னேட்டிவாக அந்த சிரப்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொன்றுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும்.